ஒன்று ராஜாக்கள் 15 தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர, பாருங்க, அந்த ஒரு காரியத்தை தவிர அந்த மனுஷன் தேவனுடைய பார்வையில வேற தப்பு பண்ணலன்னு சொல்லி சாட்சியாக வேதமே சொல்லுது. வாசிங்க. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். கசப்பான ஒரு காரியம், அந்த கசப்பான காரியத்துக்கு பிறகு ஒரு தெளிவான பாடத்தை பறிச்சுதான் வேதம் சொல்லுது. தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம், அதுக்கு பிறகு தேவன் கொடுத்ததான கற்பனைகளை எதையுமே அவர் மீறவே இல்லை. எல்லா கற்பனைகளையும் அப்படியே செய்து செவ்வையான விதத்திலேயே வாழ்ந்து வந்தார் என்று வேதம் சொல்லுது. கசப்பு தேவன். நீங்க என்ன செய்ய, நான் கிறிஸ்தவன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது. புலம்பல் புஸ்தகம் 3:15. கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வரைக்க செய்தார். வேதம் என்ன சொல்லுது? கசப்பினால் என்னை நிரப்பி எட்டினால் அதுவும் கசப்பு தான், என்னை வெறிக்க செய்தார். கசப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவை. உங்களுடைய வாழ்க்கை அதற்கு பிறகு பாவம் இல்லாததா இருக்கும். அதே 3:1-7 வரையுள்ள வசனங்களை வேகமா வாசிங்க. ஆண்டவருடைய சினத்தின் மிலாட்டினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் யாரு தெரியுமா? தேவனுடைய கோபத்தை நாள்தோறும் சுமக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆகி போனேன். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். உங்களை பார்த்து ஒருவேளை சொல்லலாம், ஏன் உன் ஜீவியம் ரொம்ப மோசமாயிட்ட, உனக்கு ஏன் அடிக்க மேல அடி கிடக்கு? நமக்கு தான் தெரியும் என்ன அவர் சுத்த பொன்னாக மாற்றுவதற்காகவே என்னை நடத்தி கொண்டு போகிறார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவங்க சொல்ற வார்த்தையில நீங்க கேட்க வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை இந்த ஒண்ணு வேதம். அதுலயும் உங்களுக்கு தெளிவு வரலையா, எங்கள்கிட்ட கேளுங்க, தேவ கிருபையினால சொல்ல வேண்டியதை சொல்லு. கண்டவங்கிட்ட எல்லாம் கேட்டு நாசமா போகுது. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்தமும் திருப்பினார். என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக குத்தலம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை விளைந்து கொண்டார். பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலியடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். விலங்கே கஷ்டம், அந்த விலங்கை இன்னும் பாரமாக்கினார் என்று. இது எதுக்கு இந்த இடத்துல வாசிக்க சொன்னேன்? ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க எல்லாம் சொல்றது என்ன சொல்லுங்க, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், அந்த எண்ணமே வரக்கூடாது. உங்களுக்கு முன்பாக, இதற்கு முன்பாக தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்த எத்தனையோ சாட்சிகள் இந்த அனுபவத்திற்கு உட்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். தேவனை முறுமுறுக்காமல் பாடுகளை சகித்து அந்த இடத்தை தாண்டி ஜெயமுள்ளவர்களாகவே மாறி இருக்கிறார்கள். புலம்பலின் புஸ்தகம் 3:31-32 வாசிங்கள். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். கஷ்டங்கள் மத்தியில நடக்கும் போது வாழ்க்கை முழுவதும் சோதனை, போராட்டம், அலைச்சல், வேதனை, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆண்டவர் என்றென்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். அப்படின்னா இன்னைக்கு நான் அலைகிறேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனா என் ஆண்டவர் நிச்சயமா என்னை நிரந்தரமா கைவிட மாட்டார், என்னை விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலப்படுத்துகிறார், கசப்பான வழியில கொண்டு போக்குகிறார். ஏன்? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே அந்த இடத்தையும் தாண்டி நமக்கு இரக்கம் செய்வார் என்று.